நம் ஹீரோ 10ஆம் வகுப்பு தேர்வில் 96% மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றுவிட்டான். அவனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் குரூப் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்துடுச்சு. பள்ளிக்கு போனான். அங்கே ஒரு நீண்ட வரிசை. அப்ளிகேஷன் வாங்குவதற்காக தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் பெற்றோர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். நம்ம ஹீரோவும் போய் வரிசையில் நின்றான். அவனுக்கு முன்னே வரிசையில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். புதிய முகம். அந்த பெண்ணை பார்த்து கொண்டே நின்றதில் நேரம் போனது தெரியல. அவனுடைய 10ஆம் வகுப்பு ஆசிரியை அவனிடம், என்னடா மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸா என்று கேட்டார்கள். அப்போதுதான் அவனுக்கு கவனமே திரும்பியது. ரெஜிஸ்டரை ஒரு எட்டு பார்த்தான். அந்த பெண்ணின் பெயரை கவனித்தான். நல்ல பெயர். ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம். அவள் எடுக்கப் போகும் குரூப் பயாலஜி வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. வீட்டிற்கு போகும் வழியில் அவனுடைய நண்பன் அவனை குறுக்கிட்டு, என்னடா வேண்டிய குரூப்பு கிடைச்சிடுச்சா, ஹாப்பியா என்றான். நானும் என்று என்னமோ சொல்ல வந்தான். அதற்குள்ள நம்ம ஹீரோ, ஒரே கன்ஃபியூஷன், பயாலஜி வித்தவுட் மேக்ஸ் குரூப் எடுக்கலான்னு யோசிக்கிறேன். அவன் நண்பன் பதறிப்போய், ஏன் என்று கேட்டான். அதுவா, ஜஸ்ட் ஒரு பாசிங் தாட் என்றான் பிடி கொடுக்காமல். அவன் நண்பன், இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண ஒரு வழி இருக்கு, ஸ்வாட் அனாலிசிஸ் போட்டு பார்த்துடலாமா என்றான். அப்படின்னா? இப்போ நம்ம ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும், அதுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் பெரிய உதவியாக இருக்கும். சரி, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு என்றான். உன்னுடைய ஸ்ட்ரெங்க்ஸ், அதாவது பலம் என்னது? ஹீரோ சொன்னான், நான் படிப்பில் கெட்டிக்காரன், விடாமுயற்சி உடையவன், டால், ஹேண்ட்ஸம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். போதும் போதும் தற்பெருமை சிங்கமே என்றான் நண்பன். உன்னுடைய வீக்னஸ், அதாவது பலவீனம் என்ன என்று சொல்லு. நமது ஹீரோ மனசுக்குள்ளே, அந்த புதிதாக வந்த பொண்ணு தான் அப்படின்னு முணுமுணுத்தான். நம்ம ஹீரோவுக்கு டிராயிங் வராது. பயாலஜியில் நிறைய வரைய வேண்டி இருக்கும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மெமரைஸ் பண்ண வேண்டி இருக்கும். நம்ம ஆளுக்கு மெமரைசேஷன் கடினம். இதுதான் என்னுடைய வீக்னஸ். சரி, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தினமும் பார்க்கலாம், பேசலாம், பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங் ஆக்கலாம் என்றான் நம்ம ஹீரோ. ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன சொல்கிற? இல்லைல்ல, மெடிசன், ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசி ரிலேட்டட் ஸ்டடீஸ், பயோடெக்னாலஜி இப்படியெல்லாம் படிக்கலாம். சரி, இப்போ ரிஸ்க்ஸ் பற்றி பேசுவோமா? இந்த குரூப்பை எடுத்தனால உனக்கு என்ன ரிஸ்க்கு? முதல்ல அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. என் கனவு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு. பயாலஜி வித்தவுட் மேக்ஸ் எடுத்தால் அது முடியவே முடியாது. இதெல்லாம் விட பெரிய ரிஸ்க்கு, நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவார். 96% எடுத்த மாணவன் 60 கூட எடுக்க முடியாமல் தவித்து போயிடுவான். நம்ம ஹீரோ இப்படி பிஸியாக இருக்கிற நேரத்தில் அவங்க அம்மா ஸ்வாட் அனாலிசிஸ் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்க இப்போது செய்யும் வேலையிலிருந்து மாற நினைச்சாங்க. அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் யாவை? தொழில்நுட்ப அறிவு, கல்வி, தேவையான அனுபவம், வேலை வாங்கி தரும் நெட்வொர்க் மற்றும் அவங்களுக்கே உரிய தன்னம்பிக்கை. இந்த வேலை மாற்றத்தால் எதிர்கொள்ள வேண்டிய குறைகள், புதிய துறை, வேலை கலாச்சாரம், பழைய உறவுகளின் இழப்பு, எல்லாமே புதிதாக ஸ்டார்ட் செய்ய வேண்டும். வேலை பாதுகாப்பு தற்காலிகமாக குறையும். வாய்ப்புகள் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் சம்பளம் உயரக்கூடும், பதவி உயர்வு வரலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கலாம். அச்சுறுத்தல், அதாவது த்ரெட்ஸ், வேலை நீக்கம் செய்யக்கூடிய நிலையில் கடைசியார் சேர்ந்தவங்க முதலில் போவார். புதிய வேலை நினைத்ததை போல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை. நண்பர்களே, இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நம்மால் கையாளக்கூடிய மற்றும் எதிர்கொள்ள முடியாத சில காரணிகளை பிரித்து காட்டி நமக்கு மிகவும் சாதகமான முடிவுகளை எடுக்க உதவும். நம்ம ஹீரோவோட அம்மாவின் பலம் மற்றும் வாய்ப்புகள் பலவீனங்கள் மற்றும் அபாயங்களை விட அதிகமாக இருக்கும் தருவாயில் அவங்க வேலை மாற்றம் செய்யலாம். ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் மூலம்
பலவீனங்களையும் ஆபத்துகளையும் புரிந்து கொண்டால் அவற்றை மாற்ற அல்லது அகற்ற முயற்சி செய்யலாம். ஆகவே ஆழம் அறியாமல் காலை விடாதே நண்பனே. ஹலோ, நம்ம ஹீரோவோட நிலைமை என்னன்னு கேட்குறீங்களா? தூண்டில்ல மாட்டின மீன் தான்.